Good morning, Shantini. Good morning, Alex. Well, Shantini, நேத்து வந்து உத்தராகண்ட பத்தி ரொம்ப பியூட்டிஃபுல்லா நிறைய விஷயங்கள் பத்தி நம்ம பேசணும். ஆமா. அது இல்லாம நம்ம முசோரி இந்த உத்தராகண்ட் இதெல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த தேராதூன் இதுக்கெல்லாம் போனீங்கன்னா அந்த ஹில் ஏரியாவை பார்க்கும்பொழுது நம்மளுக்கு பியூட்டிஃபுல்லா இறங்கி போய் நின்று நம்ம அந்த இடத்த வந்து ஒரு வாட்டி நல்லா டீப் ப்ரீத் எடுத்துட்டு பார்க்கணும் அப்படின்ற மாதிரி தோணும். எனக்கு அப்படிலாம் தோணாது, எனக்கு செல்ஃபி எடுக்கணும் தான் தோணும். நீங்க இப்போ வந்து டெக்னிக்கலா அப்சஸ் ஆயிருக்கீங்க. சரி, இருந்தாலும் வந்து நம்ம நேச்சரை ரசிக்கணும். நம்ம வந்து நேச்சர் கூட நின்று போட்டோ எடுத்து அதில் போடக்கூடாது. ஸோ அப்போ நீங்கள் ஃபோட்டோ எடுக்கிறதே இல்லை? இல்லை, ஃபோட்டோ நான் அப்புறமா எடுப்பேன். செல்ஃபியில் இன்னொருத்தர்கிட்ட கொடுத்து எடுப்பேன், அதான் சொல்லுவாங்க. செல்ஃபி இன்னொருத்தர்கிட்ட கொடுத்து எடுப்பீங்க? வாட் டெக்னாலஜி. ஸோ எனிவே நம்ம வந்து திருப்பி கண்டென்ட்டுக்கு வருவோம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹில் ஸ்டேஷன் அப்படின்னாலே வந்து அதுக்குன்னு ஒரு தனி க்ரௌட் இருக்கும். ஹில் ஸ்டேஷனை தாண்டி நம்மளுடைய ஹிந்து முறைப்படி நிறைய ஸ்தலங்கள் இருக்கு. அது எல்லாமே மேக்ஸிமம் உத்தராகண்ட்லேயும் இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா நிறைய கங்கோத்ரி, யமுனோத்ரி, கேதார்நாத், பத்ரிநாத் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ஹில்ஸ் நோக்கி தான் போகுது. அதுவும் ஸ்பெஷலாக சிவபக்தர்களுக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடம் வந்து ஒரு சூப்பரான பியூட்டிஃபுல்லான ஒரு டிஃப்ரெண்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்க போகுது. பட் அதெல்லாம் நம்ம வியூவர்ஸ்க்கு சொல்றதுக்கு முன்னாடி நம்ம வியூவர்ஸ்க்கு என்ன பண்ண போறோம்? குட் மார்னிங் சொல்ல போறோம். சொல்லலாமா? கண்டிப்பா. நேயர்கள் அனைவருக்கும் புத்தம் புது காலை வணக்கம். அலெக்ஸ், ஆக்சுவலாக வந்து நம்ம உத்தரகாண்ட் வந்து பஞ்ச் பிரயாக் அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹிந்து மைத்தாலஜியில் வந்து பஞ்ச் பிரயாக் அப்படின்னா வந்து 5 பிரயாக் அப்படின்றது கான்ஃப்ளூயன்ஸ். அதாவது வந்து 2-3 நதிகள் வந்து. உங்களுக்கு ஹிந்தி தெரியுமா? எனக்கு தெரியாது இந்த விஷயம். ஓகே, ஹிந்தி கமான். ஓ மை காட். ஓகே, அப்போ நீங்களே லிங்க் சொல்லாமே, நான் இதுக்கு தலைமை டைம் வேஸ்ட் பண்ணுறேன். இருந்தாலும் நீங்கள் தானே படிச்சுட்டு இருக்கீங்க, சொல்லுங்க. ஸோ வந்து 2-3 நதிகள் வந்து சங்கமிக்கிற அந்த இடத்து தான் பிரயாக் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் சொல்லிட்டேன், நீங்கள் அடுத்து. அதாவது வந்து 5 இடங்களை வந்து அதில் சொல்லியிருக்காங்க. அதில் முக்கியமாக வந்து விஷ்ணு பிரயாக், நந்த பிரயாக், தேவ் பிரயாக், ருத்ர பிரயாக், கர்ண பிரயாக். ஸோ இந்த 5 இடத்துக்கு நீங்க போனீங்க அப்படின்னா அந்த நதிகள் வந்து சங்கமிக்கிறத நீங்க பார்க்கலாம். அதாவது இந்த சங்கமம் போது நமக்கு சூரியன் தான் ஞாபகம் வரும். ஏன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே அழகா சீலேருந்து அப்படி ரைஸ் ஆகி அது வந்து நம்ம நின்று பார்க்கும்பொழுது ஒரு சங்கமம் அப்படி ஒரு ஃபீல் ஆகும். ஒரே ஃபீலிங்லேயே இருக்கீங்க. சூரியோதய செக்மெண்ட்டுக்காக சொல்ல வரேங்க. சூரியோதயம் பார்த்துடலாமா? கண்டிப்பா. இது சூரியோதயம். இன்று 3/7/2015 வெள்ளிக்கிழமை, மன்மத வருடம் ஆனி மாதம் 18ஆம் தேதி. இன்று சூரியோதயம் 5:56 ராகு காலம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. யமகண்டம் மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரை. குளிகன் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. திதி துதியை. திருவோணம் நட்சத்திரம். நல்ல நேரம் என்னும் சுப ஓரைகள் காலை 6 மணி முதல் 9 மணி வரை, பகல் 1 மணி முதல் 4 மணி வரை, மாலை 5 மணி முதல் 6 மணி வரை, காலை 9:43 வரை ரிஷப ராசிக்கும் பிறகு மிதுன ராசிக்கும் சந்திராஷ்டமம். சாந்தினி, நம்ம எப்பவுமே ஹிந்துஸ்ல வந்து பஞ்சபூதம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை மதிப்போம் இல்லையா? ஸோ இது எல்லாமே வந்து வெறும் விளையாட்டு கிடையாது. இது எல்லாத்துக்கும் வந்து ஒரு ஃபார்முலா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹிந்துசம்ல எல்லாத்தையுமே 5 வச்சு தான் மதிக்கிறாங்க. எல்லாத்துக்கும் ஒரு தனி ஸ்பெஷாலிட்டி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த கேதார்நாத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்கு. அதாவது 11,000 ஃபீட்டில் இருக்கு அது மேலே. ஸோ அந்த இடம் வந்து சிவனுக்குன்னு தனியாக ஒதுக்கப்பட்ட ஒரு இடம். அந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஹிமாலயா போறாங்க பார்த்தீங்களா, யாத்திரையா, அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு தரிசனம் அப்படின்னு சொல்லலாம். எப்படி நீங்கள் வந்து திருப்பதிக்கு போயிட்டு மேல் திருப்பதிக்கு போய் அது ஒரு ஒரு நல்ல சைன் மாதிரி இல்லையா கீழே போகும்பொழுது? ஸோ அதே மாதிரி தான். ஸோ இதற்கும் வந்து 5 இடம் இருக்கு. 5 இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கேதார்நாத், துர்நாத், ருத்ரநாத், மகா மகேஸ்வர் அண்ட் கல்பேஸ்வர்னு சொல்லிட்டு 5 இடங்கள் இருக்கு. ஸோ இந்த 5 இடங்களுக்கும் போயிட்டு வந்தாங்கன்னா பஞ்சபூத சக்திகளும் கிடைக்கும், அதுவும் சிவபெருமானோட டைரக்ட் ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கும் அப்படின்னு வந்து ஒரு நம்பிக்கை இருக்கு. ரொம்ப கஷ்டப்பட்டு மனப்பாடம் பண்ணிருக்கீங்க போல அலெக்ஸ். கண்டிப்பா கிளாப் பண்ணிருக்கணும். நீங்க கிளாப் பண்ணாம சொல்லிருக்கீங்க. ஓகே, ஐ திங்க் வந்து 5 இடங்களையும் ஏதோ ஒரு வகையில கனெக்ட் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். என்ன நமக்கு இப்போ புரியல, மேபி வந்து ஃபியூச்சர்ல தெரிய வரும்னு நினைக்கிறேன். அது எது மூலமா தெரியல. நீங்க யாத்திரை போறீங்களா? இல்ல அப்படிலாம் சொல்லல. வயசான காலத்துல நீங்க போவீங்களா? அதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். போலாம் கிளம்பி. ஓ மை காட், கலாச்சிட்டீங்களா? சரி, ஓகே. செக்மெண்ட் சொல்லுங்க. இது தொடர்ந்து பாத்தீங்கன்னா அபிராமி அந்தாதியிலிருந்து இலக்கிய மேகம் ஸ்ரீனிவாசன் அவர்கள் தலைமை பெற அப்படின்ற பாடலோட விளக்கத்தோட காத்துட்டு இருக்காரு. பாத்துடலாமா? கண்டிப்பா அந்த பாடலோட விளக்கம் உங்களுக்கு தேவை, வாங்க பாத்துடலாம். ஓகே, இது அபிராமி அந்தாதி.
ஸ்ரீ வித்யோபாசனாசக்தம் ஸ்ரீ வித்யாபீடபூஷணம் ஸ்ரீ வித்யாபினவம் வந்தே ஸ்ரீ கிருஷ்ணானந்த சர்க்குரும். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வேந்தர் தொலைக்காட்சி மூலமாக மிக சிறப்பான அருமையான அற்புதங்களை விளைவிக்கக்கூடிய அபிராமி அந்தாதி திருப்பாடல்களை நாம் தொடர்ந்து சிந்தித்து கொண்டிருக்கிறோம். அம்பிகையினுடைய அருள் பெற்று நல்ல தலைமை பதவியை அடைவதற்கான அருமையான பாடல். வந்திப்பவர் உன்னை வானவர் தானவர் ஆனவர்கள் சிந்திப்பவர் நல் திசைமுகர் நாரணர் சிந்தையுள்ளே பந்திப்பவர் அழியா பரமானந்தர் பாரில் உன்னை சந்திப்பவர்க்கு எளிதாம் எம்பிராட்டினின் தன்னழியே. இந்த உலகத்திலே யாரெல்லாம் பராசக்தியை வழிபாடு செய்கிறார்கள், அந்த பராசக்தி எந்த இடத்திலே இருக்கிறாள், அதுதான் மிக ஒரு முக்கியமான விஷயம். நமக்கு எளிதாக இருக்கிறாள். எளிதாக இருக்கக்கூடிய பராசக்தியினுடைய நிலை என்ன, அவள் எந்த உயர்ந்த இடத்திலே இருக்கிறாள் என்பதை மிக அழகாக தெள்ளத்தெளிவாக நமக்கு படம் பிடித்து காட்டுகிறார் அபிராமி பட்டர். தேவி ஸ்ரீவித்யா ராஜராஜேஸ்வரியாக ஸ்ரீபுரத்திலே அருளாட்சி செய்து கொண்டிருக்கிறாள். கட்டில் கால்கள் 4 மிக அற்புதமான தேவர்கள் இருக்க, கட்டிலினுடைய மேல் தட்டாக பரமேஸ்வரனாகவே இருக்கிறான் என்று அவளுடைய கட்டிலை பற்றி அத்தனை புகழ்ந்து சொல்லுவார்கள். மேல் தட்டாக பரமேஸ்வரன் இருக்கிறான் என்று சொன்னால் சிவத்தின் மேலாக சக்தி இருக்கிறது என்று பொருள். அப்படி மேல் தட்டாக பரமேஸ்வரன் இருந்து அதன் மேலே சக்தி ஆட்சி செய்து கொண்டிருக்கிறாள், பிந்து மத்தியமாக இருக்கிறாள் என்று சொல்லுவார்கள் பெரியவர்கள். அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய பராசக்தி ஸ்ரீவித்யா ராஜராஜேஸ்வரி அருளாட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த அரண்மனை, அந்த ஸ்ரீபுரம் இருக்கிறதே, அதனுடைய பல்வேறு வாயில்கள், அந்த வாயில்களை கடந்துதான் பராசக்தியை போய் சந்திக்க வேண்டும். இப்பொழுதும் பெரிய தலைவர்களை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் பல்வேறு கட்டங்களை கடந்து போகிறோமே, அப்படித்தான் தேவியை சந்திப்பது என்பது சாதாரணமான விஷயம் இல்லை. அதனுடைய முகப்பு என்று சொல்வார்களே, அந்த ஸ்ரீபுரத்தினுடைய வாயில்களிலே யார் காத்து கொண்டிருக்கிறார்கள்? அக்னி காத்து கொண்டிருக்கிறான், குபேரன் காத்து கொண்டிருக்கிறான், வாயு காத்து கொண்டிருக்கிறான், ஈசானன் காத்து கொண்டிருக்கிறான் என்று அந்த அஷ்டதிக் பாலர்கள் எல்லாம் அங்கே காத்து கொண்டிருக்கிறார்கள். இந்திரனோடு சூரியனும் சந்திரனுமாக அந்த தூண் ஓரத்திலே நின்று கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் வாயிலினுடைய ஒரு பகுதியிலே, வாசலிலே ஒரு பகுதியிலே தேவியினுடைய வரவை எதிர்பார்த்து எப்பொழுது தேவி வருவாள் அப்பொழுது நாம் தரிசிக்கலாம் என்று காத்து கொண்டிருப்பார்கள். எப்பொழுதுமே குருநாதர்களாகட்டும், இறைவனுடைய திருவுருவத்தை தரிசிப்பதற்காகட்டும் ஒரு ஏக்கம் வேண்டும், ஒரு பக்தி வேண்டும், ஒரு உணர்வு வேண்டும். அப்படி இருந்தால்தான் அந்த தரிசனத்தை நாம் பெற முடியும். அப்படி இருந்தால்தான் அந்த தரிசனத்தினுடைய மதிப்பு நமக்கு தெரியும். எப்பொழுதும் நாம் பார்த்து கொண்டே இருப்பவர்களானே என்ற சிந்தனையோ, அல்லது இறைவன் வீதி உலா வருகின்றானே அப்பொழுதும் கூட அவ்வளவு பக்தியோடு அந்த இறைவனை நாம் வணங்க வேண்டும், வரவேற்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த தரிசனத்திற்கான வாய்ப்பு இருக்கிறது. நம்முடைய ஆலயங்களிலே திரையை எடுத்தவுடனே தேவியினுடைய திருவுருவத்தை பார்க்கிற பொழுது நம்முடைய மனக்கண்களிலே அத்தனை கசிவு இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த அழகான திருமேனி கோலத்தை பார்க்கிற பொழுது கண்களிலே கண்ணீர் கசியும். அந்த ஒரு உணர்வு, அந்த காத்திருத்தல் தன்மை, அந்த ஒரு ஏக்கம் இருக்கிறதே, அப்படி ஏக்கத்தோடு தேவர்கள் எல்லாம் காத்து கொண்டிருக்கிறார்கள். 33 தேவர்கள் என்று சொல்வார்கள். எல்லோரும் அங்கே காத்து கொண்டு தவம் கிடக்கிறார்கள். சரி, தேவர்கள் மட்டும்தான் காத்து கொண்டிருக்கிறார்களா என்று கேட்டால் தேவர்கள் மட்டும் இல்லை, அரக்கர்களும் காத்து கொண்டிருக்கிறார்கள். வந்திப்பவர் உன்னை வானவர் தானவர். அரக்கர்களும் தேவிக்கு குழந்தைகள் தான், எல்லோரும் குழந்தைகள் தான். அன்னை சாரதா தேவியார் சொல்லுவார்கள், நல்லவர்களுக்கும் நான் தாய், கெட்டவர்களுக்கும் நான் தான் தாய். ஏனென்றால் அவர்களை திருத்தக்கூடிய மிகப்பெரிய கடமை எனக்கு இருக்கிறது என்று சொல்வார்கள். அப்படி தானவர்கள் என்று சொல்லக்கூடிய அரக்கர்களும், பண்டாசுரனாக இருக்கட்டும், மிகப்பெரிய அளவிலே தேவியை எதிர்த்த மகிஷாசுரனாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் கடைசி வரைக்கும் திருந்த வாய்ப்பு கொடுத்து முடியாத சூழ்நிலையிலே தான் தேவி அழிக்கிறாள். அப்படி அந்த குழந்தைகளையும் தேவி அணைத்து கொள்கிறாள். ஆகையினாலே அசுரர்களும் கூட தேவியினுடைய மிகப்பெரிய பலத்தை, அவளுடைய சக்தியை, அவளுடைய பெருமையை உணர்ந்து வணங்குகிறவர்கள் இருக்கிறார்கள். அசுர குலத்திலும் கூட எத்தனையோ நல்லவர்கள் தோன்றியிருக்கிறார்கள். வந்திப்பவர் உன்னை வானவர் தானவர் ஆனவர்கள் சிந்திப்பவர் நல் திசைமுகர். தேவியை பார்க்கிற பொழுது அந்த கட்டம், அதுக்கு அடுத்த வாயில், அதற்கு அடுத்த வாயில் அங்கே நாரணர் அங்கே இருந்து தவம் செய்து கொண்டிருக்கிறார். தேவியினுடைய கருணையை பெற்று உலகத்திலே காத்தல் தொழிலை நாம் எப்பொழுதும் நன்றாக செய்ய வேண்டும் என்பதற்காக மகாலட்சுமியை மார்பிலே தாங்கிய வண்ணம், இதயத்தை பராசக்தியை கொடுத்த வண்ணம் அவர் அங்கே தவம் செய்து கொண்டிருக்கிறார். சிந்திப்பவர் நல் திசைமுகர் நாரணர். நாரணர் தவம் செய்வதை பார்த்து பிரம்மதேவனும் தவம் செய்து கொண்டிருக்கிறானாம்.
தேவியினுடைய அருளினாலே இந்த உலகத்தை நன்றாக படைக்க வேண்டும், அழகாக படைக்க வேண்டும், அருமையாக படைக்க வேண்டும், அற்புதமாக படைக்க வேண்டும், இனிமையாக படைக்க வேண்டும் என்று தன்னுடைய படைப்பு தொழிலை புதிதாக எப்படியெல்லாம் செய்ய வேண்டும், இன்னோவேட்டிவ் என்று சொல்வார்களே, அப்படி புதியதாக செய்வதற்காக ஒவ்வொரு நாளும் பிரம்மதேவன் தவம் செய்து தேவியினுடைய அருளை பெறுவதற்கு காத்து கொண்டிருக்கிறான். சிந்திப்பவர் நல் திசைமுகர் நாரணர். அப்படி தேவியினுடைய கருணை இருக்கிறதே, அவளுடைய உயர்ந்த நிலை இருக்கிறதே, அந்த உயர்ந்த நிலை இருக்கிறதே, அவளுடைய நிலையை எதிர்நோக்கி இவர்களெல்லாம் தவம் கிடக்கிறார்கள். அவள் சாதாரணமானவள் அல்ல. அவள் இந்த ராஜதானியிலே இருந்து கொண்டு இத்தனையுமாக தான் ஒருத்தியே அரசாட்சி செய்து கொண்டிருக்கிறாள். சொல்லுக்கடங்காவே பராசக்தி சூரத்தனங்கள் எல்லாம் வல்லமை தந்திடுவாள் பராசக்தி வாழி என்றே துதிப்போம் என்று மிக அழகாக பாடுவான் பாரதி. அவளுடைய தன்மை, அவளுடைய பெருமை, அவளுடைய புகழ், அவளுடைய கீர்த்தி எந்நாளும் உயர்ந்து கொண்டே போகக்கூடியதாக இருக்கிறது. தேவர்களும் ரிஷிகளும் ஞானிகளும் சித்த புருஷர்களும் பிரம்மாவும் மகாவிஷ்ணுவும் எந்நாளும் தவம் செய்து தேவியினுடைய பேரருளை பெறுவதற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். யாரெல்லாம் ஆத்மார்த்தமாக ஒரு விஷயத்தை செய்கிறார்களோ அவர்களெல்லாம் நிச்சயமாக அதனுடைய பலனை பெற்று விடுவார்கள். ஒரு மிகப்பெரிய கட்டிட நிறுவனம், அந்த கட்டிட நிறுவனத்திலே பொறியாளர்கள் பல பேர் இருக்கிறார்கள். அந்த பொறியாளர்களை வைத்து அந்த கட்டிட நிறுவனம் பல்வேறு அடுக்குமாடி குடியிருப்புகளை கட்டுகிறது, தனித்தனி இல்லங்களை கட்டுகிறது. இந்த பொறியாளர்களை வைத்து பல்வேறு விஷயங்களிலே தொடர்ந்து ஈடுபட்டு கொண்டிருக்கிறது. அந்த கட்டிடத்திலே 2 பொறியாளர்கள் தங்களுடைய ஓய்வு நாளை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த சூழ்நிலையிலே மிக நீண்ட நாள் பணியாற்றி அந்த பணியிலே பல்விதமான நல்லதையும் தீயதையும் சந்தித்த அவர்கள் ஓய்வு நாளை நோக்கி எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அந்த சூழ்நிலையிலே தான் அந்த கட்டிடத்தினுடைய அந்த முதலாளி அவர்களை கூப்பிட்டு 2 பேரையும் தனித்தனியாக சொல்லுகிறாள். நான் ஒரு அருமையான ப்ராஜெக்ட் வைத்திருக்கிறேன், தரைத்தளத்திலே உள்ள வீடு, ஒரு அழகான வீடு, இத்தனை லட்சம் ரூபாய் அதற்கு எஸ்டிமேஷன், நீங்கள் அதை போட்டு கொண்டு வந்து தாருங்கள் என்று சொல்லுகிறார். 2 பேரும் அதனுடைய அருமையான அமைப்புகளை போட்டு கொண்டு கொடுக்கிறார்கள். 2 பேரிடத்திலும் தனித்தனியாக அதை நீங்கள் செய்து முடிக்க வேண்டும், உங்களுடைய ஓய்வு நாளுக்குள்ளாக நீங்கள் செய்துவிட வேண்டும், எத்தனை நேர்த்தியாக செய்ய முடியுமோ அத்தனை நேர்த்தியாக செய்யுங்கள் என்று சொல்லி அவர்களுக்கு அந்த கட்டளையை பிறப்பிக்கிறார். ஒரு இன்ஜினியர் தன்னுடைய வாழ்க்கையிலே தன்னுடைய வாழ்க்கையினுடைய நிறைவு பகுதியிலே, ஓய்வு பகுதியிலே தான் இத்தனை நாள் எத்தனை சிறப்பாக செய்தோமோ அதனை விட பல்மடங்கு சிறப்பாக செய்ய வேண்டும் என்ற சிந்தனையிலே அந்த வீட்டை கட்டி முடிக்கிறார். மற்றொருவர் சிந்திக்கிறார், எவ்வளவு நாள் பார்த்தாச்சு, எவ்வளவோ கட்டடங்களை கட்டியாச்சு, எவ்வளவோ செய்து விட்டோம், இத்தனையுமாக உழைத்து கடைசி நேரத்தில் கொண்டு வந்து இத்தனை பெரிய திட்டத்தை நம்முடைய தலையிலே கட்டிவிட்டார்களே, எப்படியோ நடத்துவோம் போதும் என்று சொல்லி அந்த கட்டடங்களை கட்டக்கூடிய விஷயத்திலே ஏனோ தானோ என்று அதனை முடித்து 2 பேரும் ஒரே நாளிலே கொண்டு வந்து தன்னுடைய ஓய்வு நாளிலே கொண்டு வந்து கொடுக்கிறார்கள் அந்த முதலாளி இடத்திலே. அந்த முதலாளி அந்த 2 கட்டடத்தினுடைய சாவிகளையும் கைகளை வாங்கி கொள்கிறார். இன்றைக்கு உங்களுக்கு ஓய்வு நாள், இதோ நீங்கள் கடைசியாக செய்தீர்களே ப்ராஜெக்ட், அந்த வீடு யாருக்கு தெரியுமா? உங்களுக்குத்தான் அந்த வீடு, உங்களுக்காகத்தான் அதை நான் கட்ட சொன்னேன், ஆனால் உங்களுக்கு என்று சொல்லாமல் அதை நான் கட்ட செய்தேன், நீங்கள் இத்தனை நாள் இந்த நிறுவனத்திலே வேலை பார்த்ததற்கான பரிசு என்று சொல்லி அந்த சாவிகளை அவர்களிடத்திலே ஒப்படைக்கிறார்கள். நன்றாக மிக நேர்த்தியாக செய்தவன் மகிழ்ச்சி அடைகிறான், ஏனோதானோ என்று செய்தவன் இப்படி செய்துவிட்டோம் என்று வருத்தப்படுகிறான். தலைமை பதவி இருக்கிறதே, எப்பொழுதுமாக எந்த சூழ்நிலையிலுமாக சின்சியர் என்று சொல்வார்களே, எந்த சூழ்நிலையிலும் நிதானமாக தெளிவாக அவசியமாக அருமையாக நேர்த்தியாக செய்ய வேண்டிய ஒரு பணி. அப்படிப்பட்ட நேர்த்தியை வழங்கக்கூடிய தலைமை பதவியை பராசக்தி வழங்குகிறாள் என்று சொன்னால் அவள் அத்தனை விஷயத்தையும் இந்த உலகத்தில் நேர்த்தியாக செய்து கொண்டிருக்கிறாள் என்பதற்கான பாடல்தான் வந்திப்பவர் உன்னை வானவர் தானவர் ஆனவர்கள் சிந்திப்பவர் நல் திசை முகர் நாரணர் சிந்தையுள்ளே பந்திப்பவர் அழியா பரமானந்தர் பாரில் உன்னை சந்திப்பவர்க்கு எளிதாம் எம்பிராட்டினின் தன்னழியே என்ற அருமையான அபிராமி அந்தாதி பாடல். இந்த பாடல்களை தொடர்ந்து சிந்திப்போம், நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம். அலெக்ஸ், நம்ம உத்தரகாண்டில் வந்து ஹரித்வார் அப்படின்ற பிளேஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. இங்கே கும்பமேளா அப்படின்ற அந்த ஃபெஸ்டிவல் வந்து ரொம்பவே ஃபேமஸ். அதாவது சித்தர்கள் அப்புறம் அகோரிகள் இவங்க எல்லாருமே வந்து சிவனை வந்து அந்த தினத்தில் வழிபடுவாங்க. ஸோ அந்த ஃபெஸ்டிவல் ரொம்பவே ஃபேமஸ், செலிப்ரேட் பண்ணுவாங்க. அண்ட் இன்னொன்று வந்து ஹோலி வந்து நம்ம உத்தரகாண்டில் ரொம்பவே ஃபேமஸ், நம்ம எல்லாருமே இங்கே செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இன்னொரு ஃபெஸ்டிவல் இருக்குது, நந்த தேவி யாத்ரா அப்படின்னு. இந்த ஃபெஸ்டிவல் ரொம்பவே ஃபேமஸ். நந்தா தேவி அப்படின்ற அந்த கடவுளுக்காக இந்த ஃபெஸ்டிவல் கொண்டாடுறாங்க. ஸோ இதுவும் ரொம்ப விசேஷமாக கொண்டாடுவாங்களாம். பரவாயில்லையே, அவ்வளோ பெரிய மேலா இருக்குது அப்படின்னு தெரிஞ்சா ஒரு வாட்டியாக அந்த மேலால போய் பார்க்கணும்ல என்னதான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சூப்பராக சொன்னீங்க. இதை
தொடர்ந்து இயற்கை மருத்துவத்தில் திருமதி கீதா அசோக் இயற்கையான முறையில் அரோமா தெரப்பி எப்படி செய்யணும் அப்படின்றத சொல்லி தராங்க. பார்க்கலாமா? கண்டிப்பா. இது இயற்கை மருத்துவம். வேந்தர் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் கீதா அசோக், அரோமா தெரபிஸ்ட். இயற்கை மருத்துவத்தில் இன்றைக்கி உங்களுடைய உதடுகள் சம்மந்தப்பட்ட ஒரு நல்ல குறிப்பு கொடுக்கலான்னு நினைக்கிறேன். லிப்ஸ் அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய முகத்தை பார்த்து யாரும் பேசுகிறப்போ அவங்களுடைய கவனம் முதல்ல நம்மளுடைய கண்களில் இருக்கும். கண்களுக்கு அடுத்தபடியாக நம்மளுடைய லிப் மூமெண்ட்டில் தான் இருக்கும். ஸோ ஒரு லிப்ஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, அது எந்த ஷேப்பில் இருக்கலாம். மேல் உதடு பெருசாக இருக்கலாம், கீழ் உதடு பெருசாக இருக்கலாம், இல்லை ஈவனாக இல்லாமல் கொஞ்சம் பெரிய உதடுகளாக இருக்கலாம், இல்லை மிகச்சிறிய உதடுகளாக இருக்கலாம். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ளம்பியாக இல்லாமல் ரொம்ப சின்ன சப்பையான உதடுகளாக இருக்கலாம். எனி டைப் ஆஃப் உதடுகள் நமக்கு இருந்தால் கூட அது வந்து ஆரோக்கியமாக தோன்றினால் நம்ம பேசுகிற பேச்சை வந்து யாருமே ஒரு ரசிக்க தோணும். இதே உதடுகள் வந்து ரொம்ப காஞ்சு ரொம்ப சாப்டு லிப்ஸாக கருப்பாக அது மாதிரி பார்க்குறதுக்கு விகாரமாக அந்த மாதிரி இருந்தால் நம்மளுடைய பேசுகிற பேச்சோடைய அந்த சாராம்சம் வந்து எதிராளிக்கு கொஞ்சம் குறைவாக தான் போகும். ஏன்னா அவங்க வந்து நம்மளை பார்த்து தான் பேசுவாங்க, நம்ம கண்ணை பார்த்து பேசுவாங்க, அதுக்கப்புறம் நம்மளுடைய லிப் மூமெண்ட்டை பார்த்து தான் பேசுவாங்க. பொதுவாக நம்மளுடைய முகத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு டிஃபைன்டு ஷேப் கொடுக்கணும் அப்படின்னா ஐப்ரோஸ் வந்து அழகாக ட்ரிம் பண்ணியிருக்கணும். ஐப்ரோஸ் வந்து இப்போது இன்கேஸ் ஏதாவது ஃப்ளாஸ் இருக்குது, சில இடங்களில் முடி இல்லாமல் இருக்குது, ஒரு டிஃபைன்டு ஷேப் இல்லாமல் இருக்குது அப்படிங்கிறப்போ அந்த ஐப்ரோஸ்க்கு நீங்கள் வந்து ஏதோ ஐப்ரோ பென்சில் அது மாதிரி டச் பண்ணி அதுக்கு ஒரு ஃபினிஷ்டு லுக் வந்து நீங்கள் ஐப்ரோஸ் கொடுக்குறப்போ அது உங்களுடைய முகத்தை வந்து அழகாக காட்டும். அதே மாதிரி கண்கள் பார்த்திங்கன்னா சிலருக்கு வந்து பிரகாசமாக இருக்கும், சிலருக்கு சங்கன் ஐஸாக இருக்கும், சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்ணை சுற்றி கருவளையம் இருக்கும், இல்லை ரொம்ப டயர்ட் ஐஸ் இருக்கும், அவங்கள பார்க்குறப்போ நமக்கு தூக்கம் வரும், அந்த மாதிரி கண்கள் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்போ ஒரு கன்சீலர் போட்டு கண்ணுக்கு சுற்றி இருக்க கருவளையத்தை மறைச்சு கண்களுக்கு வந்து நல்ல ஒரு காஜல் போட்டு முடிஞ்சால் ஒரு பேஜ் அந்த மாதிரி ஒரு நியூட் ஷேட்ஸ், அதாவது நேச்சுரல் ஷேட்ஸ்ன்னு சொல்லுவோம், அந்த மாதிரி ஒரு ஐ ஷேடாக கொடுத்து ஒரு மஸ்காரா அந்த மாதிரிலாம் கொடுக்குறப்ப பார்த்திங்கன்னா அந்த கண்ணுக்கு நம்ம உயிர் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஏன்னா யாருமே நம்மகிட்ட பேசுகிறப்போ முதல்ல கண்களை தான் கவனிப்பாங்க. அந்த கண் வந்து பார்க்குறதுக்கு அழகாக நல்ல ஒரு க்ரூம் பண்ணி அழகாக இருக்கிறப்ப பார்த்திங்கன்னா பேசுகிறவங்களுக்கு நம்மள்கிட்ட பேசுகிறதுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஃபேஸுங்கிறது கூட நம்ம எடுத்துக்கலாம், எடுக்காமல் இருக்கலாம். லிப்ஸுங்கிறப்ப நமக்கு என்ன 2 பிரச்சனைகள் இருக்கும். ஒன்று வந்து உதடு ரொம்ப கருப்பாக இருக்கும், இல்லைன்னா கிராக்ஸ் இருக்கும். அந்த மாதிரி கிராக்ஸ் வர்றதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. முதல்ல வந்து உடம்பு சூடு அதிகமாக இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா நம்மளோட முடியிலையும் நம்மளுடைய லிப்ஸ்லேயும் தான் அது வந்து ரொம்ப எக்ஸ்போஷர் தெரியும். அது வந்து பார்த்திங்கன்னா லிப்ஸ் வந்து ரொம்ப அப்படியே வெடிச்சிருக்கும், உங்களுக்கே தெரியும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஸ்கின் வந்து பீல் ஆகியிருக்கும், உதட்டில் இருக்கக்கூடிய தோல் வந்து உறிஞ்சி இருக்கும் உங்களுக்கு, அது ஒரு எக்ஸ்போஷர் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ கீழ் உதடு நல்லா பிங்க் கலர் இருக்கும், மேல் உதடு கருப்பாக இருக்கும், இல்லை மேல் உதடு கலராக இருக்கும், கீழே வந்து உங்களுக்கு வந்து கருப்பாக இருக்கும். அந்த மாதிரி உதடுகள் பார்க்குறதுக்கு வந்து ஒரு அன்ஈவன் டோனில் இருக்கும். இல்லை சிலருக்கு பார்த்திங்கன்னா உதட்டை சுற்றி மேலே வாயில், அதாவது அப்பர் லிப் போர்ஷன் சொல்லுவோம், இந்த லோவர் லிப், இந்த இடங்கள் பார்த்திங்கன்னா கருப்பாக இருக்கும். இதுக்கெல்லாம் என்ன காரணங்கள் இருக்கலாம் அப்படின்னு பார்த்தா முதல்ல வந்து உதட்டில் வரக்கூடிய சுருக்கங்களும் அந்த வெடிப்புகளும் நான் சொல்கிறேன். ஸ்கின் பீல் ஆகிறதுக்கு உடல் சூடு அதிகமாக இருந்தால் லிப்ஸில் வந்து கிராக் வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மலச்சிக்கல், கான்ஸ்டிபேஷன் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக அது வந்து உதட்டில் வந்து எக்ஸ்போஸ் ஆகும். சிலருக்குலாம் அப்படியே பாலமாக வெடிச்சிருக்கும், அதுலேருந்து ப்ளீட் ஆகும், அந்த மாதிரிலாம் இருக்கும். அவங்க அப்படியே புண்ணு வந்து வெந்த மாதிரி இருக்கும் அவங்களுடைய லிப்ஸு. அதுக்கும் பார்த்திங்கன்னா என்ன காரணம்னா அதுக்கு வந்து கான்ஸ்டிபேஷன் ஒரு பெரிய காரணம். அதுக்கப்புறம் ஹார்மோன்ஸில் ஏதாவது ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருந்துச்சு, இம்பேலன்ஸ்டு ஹார்மோன்ஸாக இருந்தால் அதுவும் உங்களுடைய உதட்டில் வந்து எக்ஸ்போஸ் ஆகும். அதுவும் இந்த டிஸ்கலரேஷன் வர்றதுக்கு முக்கியமாக அது ஒரு காரணம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா சிலர் வந்து ஏதாவது யோசனை பண்ணுறப்பவும் சரி, இல்லை சம்டைம்ஸ் உதடு வந்து பீல் ஆகுது அப்படிங்கிறப்போ அதை வந்து பல்ல கடிச்சு எடுத்துருவாங்க, இல்லாட்டி கையிலேயே பிச்சு எடுப்பாங்க. அப்போ அது பிச்சு எடுக்கிறப்போ பார்த்திங்கன்னா சிலர் வந்து அன்னோயிங்லி க்ரோயிங் டைரக்ஷன் இல்லாட்டி ஆப்போசிட் டைரக்ஷனில் அப்படி இழுத்துருவாங்க. அப்போ என்ன ஆகுனா உதடு வந்து புண்ணாயிடும். அந்த புண்ணாகிறது நீங்கள் அப்படியே நெக்லெக்ட் பண்ணுறப்போ அது வந்து கிராக்ஸாக பெரிய கிராக்ஸாக விசிபிளாக இருக்கும். அதுவும் ஒரு காரணம். இன்னொரு காரணம் பார்த்திங்கன்னா லிப்ஸை வந்து லிக் பண்ணிகிட்டே இருப்பாங்க, அதாவது எச்சில் பட்டுகிட்டே இருக்கும், எச்சில் வச்சுட்டே இருப்பாங்க.
அது அது என்னென்னா அவங்களுக்கு ஒரு ட்ரைனஸ் ஃபீல் பண்ணுவாங்க. அந்த ட்ரையாக இல்லாமல் அந்த லிப்ஸ் வந்து எப்பயுமே வெட் லுக்காக இருக்கணுங்கிறதுக்காக அது ஹேபிட்டாக அவங்க வந்து அதை வந்து லிக் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா உங்கள் லிப்ஸ் வந்து கருப்பாகிறதுக்கு ஒரு பெரிய காரணம். அண்ட் மொரோவர் வாயை சுற்றி கருப்பாக வர்றதுக்கு அந்த சலைவா மார்க்ஸ்ன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி வர்றதுக்கு நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக லிப்ஸை லிக் பண்ணுறதும் ஒரு காரணம். அது குழந்தைகள் வந்து தெரியாமல் அதை லிக் பண்ணுவாங்க. அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து அந்த உதட்டுக்கு மேலே அந்த பவுண்ட்ரிஸ் மாதிரி ஒரு பார்டர் லைன் மாதிரியே வந்துடும் இந்த சலைவாவோட மார்க்ஸ். இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய உதடுகளை வந்து ஒரு பொலிவு இல்லாமல் பார்க்குறதுக்கு ஒரு அழகு இல்லாமல் தோணும். ஸோ அந்த மாதிரி லிப்ஸ் இருக்கிறப்போ நம்மகிட்ட பேசுகிறவங்களுக்கும் நம்மக்கிட்ட பேசுகிற ஆர்வம் குறையும். இல்லை நமக்கும் ஒரு காம்ப்ளெக்ஸ் இருக்கும் அவங்கள்ட்ட பேசுகிறப்போ, நம்ம லிப்ஸ் இவ்வளோ க்ராக்காக இருக்குது அப்படின்னு. இன்னொன்று என்ன கஷ்டப்படுவாங்கன்னா, லிப்ஸ்டிக்லாம் போட்டால் அந்த கிராக்ஸில் தனியாக தெரியும். பட் இப்போ வந்து கிராக் ஃப்ரீ லிப்ஸ்டிக்ஸ்லாம் நிறைய வந்திருக்குது, நல்ல லீடிங் பிராண்ட்ஸில் வந்திருக்கு. நீங்கள் அதெல்லாம் நீங்கள் அவைல் பண்ணிக்கலாம். பட் நிறைய கிராக்ஸ் இருக்கப்போ பார்த்தீங்கன்னா லிப்ஸ்டிக் போட்டிங்கன்னா அதுவே தனித்தனியாக சுருக்கமாக தெரியும். நீங்கள் நிறையா டிவி மாடல்ஸ் பார்க்கலாம், இல்லை ஆக்ட்ரஸஸ் பார்க்கலாம். சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா லிப்ஸ் நல்லாயிருக்கும், குழந்தையோட லிப்ஸ் மாதிரி நல்ல ப்ளம்பி லிப்ஸாக சாஃப்ட் அண்ட் சப்பிளாக இருக்கும். சிலருக்கு பார்த்திங்கன்னா ஈவன் லீடிங் ஆக்ட்ரஸஸ் கூட சிலருக்கு வந்து சாப்டு லிப்ஸ் இருக்கும். காரணம் என்னென்னா அதை வந்து முறையாக பராமரிக்காமல் இருக்கிறதுக்கு. உங்களுடைய லிப்ஸும் நல்ல கலராக இருக்கணும், கிராக் ஃப்ரீயாக இருக்கணும், ரொம்ப அழகாக இருக்கணும்னா ரொம்ப எளிமையான டிப்ஸ் இருக்குங்க. இதுக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து கோவைக்காய். கோவைக்காயில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய புண்ணை ஆற்றக்கூடிய தன்மை நிறைய இருக்குது. மெடிசினல் வேல்யூ அப்படின்னு எடுக்கிறப்போ சிலருக்கு வந்து நாக்கில் புண்ணு இருந்துகிட்டே இருக்கும். முக்கியமாக மெனோபாஸில் இருக்கிறவங்களுக்கு, இல்லை நிறைய ஆன்டிபயோட்டிக்ஸ் எடுக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நாக்கில் புண்ணு வந்துகிட்டே இருக்கும். அவங்க நிறைய பி காம்ப்ளெக்ஸ்லாம் எடுப்பாங்க. பட் அது கொஞ்ச நாளில் பார்த்திங்கன்னா அதுவே பலன் கொடுக்காம எப்போவுமே நாக்கில் புண்ணு இருக்கும், அவங்களால சாப்பிடவே முடியாது. அந்த மாதிரி இருக்கிறவங்க கோவைக்காயை வந்து நம்ம அப்படியே சும்மா பச்சையாகவே கடித்து மென்று சாப்பிடணும். கோவைக்காய் சாப்பிட்றப்ப பார்த்திங்கன்னா ஒரு கியூக்கம்பர் சாப்பிட்டா என்ன டேஸ்ட் இருக்குமோ அந்த டேஸ்ட் தான் இருக்கும். தாராளமாக நீங்கள் பச்சையாக கடித்து சாப்பிட்லாம். நீங்கள் கொஞ்சம் டெண்டராக இலசாக இருக்கிறத பார்த்து வாங்கினீங்க அப்படின்னா சும்மா மென்று சாப்பிட்டாலே அந்த கோவைக்காயோட சாறு, அதோடைய அந்த காயில் இருக்கக்கூடிய சாராம்சம் உங்கள் நாக்கு புண்ணு, உதட்டு புண்ணு, இல்லை வாய் புண்களை வந்து சரி பண்ணக்கூடிய தன்மை அதுக்கு இருக்குது. ஸோ அப்படி இருக்கக்கூடிய ஒரு கோவைக்காய் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் லிப்ஸுக்கு ஒரு பெரிய காட்ஸ் கிஃப்ட்டுன்னு சொல்கிறது கொத்தமல்லி. கொத்தமல்லி இலை பார்த்தீங்கன்னா லிப்ஸுக்கும் சரி நம்ம ஸ்கின்னுக்கும் நல்ல கலர் கொடுக்கக்கூடிய தன்மை கொத்தமல்லி இலைக்கு உண்டு. கொத்தமல்லி சாறு எடுத்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிவிட்டு டெய்லி ஜஸ்ட் ஒரு காட்டனில் டிப் பண்ணி உங்கள் லிப்ஸில் ஒரு கம்ப்ரெஷன், அதாவது லிப்ஸ் மேலே இப்படி துடைக்காதீங்க, லிப்ஸில் வந்து இப்படி கம்ப்ரெஷன் கொடுங்க. இந்த மாதிரி கம்ப்ரெஷன் கொடுக்குறப்ப பார்த்தீங்கன்னா உங்கள் லிப்ஸ் வந்து கொஞ்சமே ப்ளம்பியாக அழகாக தெரியும். அதே நேரத்தில் உங்கள் லிப்ஸுக்கு நல்ல கலர் கிடைக்கும். ஸோ அதுக்காக கொத்தமல்லி எடுத்துக்கிறோம். அண்ட் லிப்ஸுக்கு வந்து ஒரு நல்ல சாஃப்ட்னர் அப்படின்னு சொன்னால் அது வந்து கிளிசரின். கிளிசரினோட தன்மை பார்த்திங்கன்னா இதே மாதிரி வாயில் புண்ணு இருக்கும், நாக்கில் புண்ணு இருக்கும், திடீர்னு அந்த ஸ்கின்னை வந்து நம்மளே உரிச்சு எடுத்திருப்போம், அதனால் புண்ணு வந்திருக்கும். இல்லை கிளைமேட்டிக்கல் கண்டிஷன், இல்லை பாடி ஹீட், இல்லை பாடியில் வந்து நிறைய ஆன்டிபயோட்டிக் எடுக்கிறவங்களுக்கு உதட்டில் வெடிப்பு வரும். சம்டைம்ஸ் அந்த வெடிப்பு வந்து ப்ளீட் ஆகிற அளவுக்கு வெடிப்பாக இருக்கும். ஸோ அப்படி இருக்கிறப்போ நீங்கள் வேறு எந்த இதுவும் செய்ய வேண்டாம், கிளிசரினை தொட்டு நீங்கள் தடவினாலே அந்த புண்ணு வந்து சரியாயிடும். ஈவன் நாக்கில் கொப்பளம்லாம் இருக்குது, வாயில் கண்ணங்களை வந்து சிலர் கடிச்சுக்குவாங்க, கடித்து வந்து உள்ள பல்லு பட்டுரும். அப்படி கடித்து இங்கே புண்ணாக இருக்கப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஒரு 2 டேஸ்க்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அப்போ நீங்கள் என்ன செய்யுங்க, ஒரு 1/4 டம்ளர் வாட்டர் எடுத்து அதில் கொஞ்சம் ஒரு 1/4 டீஸ்பூன் கிளிசரின் கலந்து வாய்க்குள்ளே வச்சு நல்லா கொஞ்சம் நேரம் வாயில் வச்சுட்டே இருந்துட்டு அதுக்கப்புறம் ஸ்பிட் அவுட் பண்ணிங்க அப்படின்னா ஒரே நாளில் வாயில் இருக்க புண்ணு வந்து சரியாகும். கிளிசரினுக்கு அந்த மாதிரி ஒரு புண்ணை ஆற்றக்கூடிய தன்மை இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வாயில் இருக்கக்கூடிய அந்த ட்ரைனஸ், அதாவது பேபி லிப்ஸ் வந்து எவ்வளோ சாஃப்டாக இருக்குமோ அந்த சாஃப்ட்னஸ் உங்களுக்கு வந்து கிளிசரின் கொடுக்கும். இப்போ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, கோவைக்காயை வந்து தனியாக மிக்சியில் நல்லா கிரைண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு நல்லா அழுத்தி பிழிஞ்சிங்க அப்படின்னா அந்த கோவைக்காயோட சாறு வரும். அது ஒரு 30 மில்லி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி கொத்தமல்லி நல்லா ஒரு பெரிய கட்டு, தண்ணீர் விடாதீங்க, பெரிய கட்டு நல்லா அந்த லீவ்ஸை மட்டும் ஆஞ்சு எடுத்து நீங்கள் வந்து மிக்சியில் போட்டு அதையும் கிரைண்ட் பண்ணுங்கள். அதை நல்லா அரைச்சதுக்கப்புறம் பிழிஞ்சிங்கன்னா அந்த சாறு வரும். இப்போ இதில் நீங்கள் தண்ணி கலந்தீங்க அப்படின்னா அதோடைய ப்ராப்பர்ட்டிஸ் வந்து டைல்யூட் ஆகிடும். ஸோ எனக்கு வந்து நீங்கள் கோவைக்காயை அப்படியே அரைக்கணும், அதே மாதிரி கொத்தமல்லி தலையும் அதே அரைக்கணும். அரைச்சி தனித்தனியாக எடுத்துக்கோங்க. இது 30 மில்லி, அது 30 மில்லி எடுத்துக்கோங்க. அதில் 10 மில்லி கிளிசரின் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு என்ன பண்ணுங்கள், 8 மணி நேரம் அதை அப்படியே ஃபர்மெண்டேஷனுக்கு விட்டுருங்க. அது டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. 8 மணி நேரம் அது ஷெல்ஃபில் வெளியே இருக்கணும்.
ஃப்ரிட்ஜில் நீங்கள் ஸ்டோர் பண்ணக்கூடாது. 8 மணி நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அது நல்லா மெச்சூர் ஆகிருக்கும். கிளிசரினில் அந்த 2 ஜூஸும் ஊறி நல்லா மெச்சூர் ஆகிருக்கும். இதை நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் லார்ஜர் குவான்டிட்டி பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஓகே, டெய்லி உங்களுக்கு ஒரு 10 நிமிஷம் நீங்கள் டைம் எடுத்துக்கோங்க. அப்போ என்ன பண்ணுங்கள், ஃபேஸ்க்கு நம்ம உடம்புக்கு போடக்கூடிய டால்கம் பவுடர் இருக்கு இல்லையா, எனி டால்கம் பவுடர், அந்த டால்கம் பவுடரை கையில் தொட்டு உங்கள் உதட்டில், அதாவது ட்ரையாக வச்சுக்கோங்க லிப்ஸை, உங்கள் உதட்டு மேலே உங்கள் கைகளால் தேய்ங்க. இதில் இன்னும் நீங்கள் எஃபெக்டிவாக இருக்கணும், உங்களுடைய அந்த டெட் செல்ஸ்லாம் உங்களுக்கு பீல் ஆகி வரணும் அப்படின்னா பேபி டூத் ப்ரஷ் வச்சுக்கலாம். ஈவன் சாஃப்டாக இருக்கக்கூடிய ஷேவிங் ப்ரஷ் கூட நீங்கள் வச்சுக்கலாம். அதில் வந்து அந்த பவுடரை நல்லா தொட்டு அந்த லேசாக அந்த ப்ரஷ்ஷை வெட் பண்ணிக்கோங்க. அதில் வந்து பவுடரை தொட்டு அதை வந்து உங்கள் லிப்ஸ் மேலே நம்ம எப்படி பல் தேய்க்கிறோமோ அது மாதிரி மேலேயும் கீழேயும் மாற்றி மாற்றி அப்படி தேய்ங்க. அப்போ என்ன ஆகுனா ஸ்கின்னில் இருக்கக்கூடிய அந்த உறிஞ்சி பாதி வந்திருக்கக்கூடிய அந்த டெட் செல்ஸ் வந்து வெளியே வந்துடும். ஸ்கின் வந்து கொஞ்சம் ஒரு 50% சாஃப்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் திரும்ப ஸ்கின்னை தொடச்சிட்டு இந்த மிக்ஸ் பண்ண அந்த ஜூஸ் இருக்கு இல்லையா, அதாவது கோவக்காய் அண்டு கொத்தமல்லி இலை அண்ட் கிளிசரின், அந்த ஜூஸில் வந்து காட்டனை வந்து இப்படி ஒரு ஸ்கொயராக எடுத்துக்கோங்க, அப்படி தின் ஸ்லைஸாக எடுத்துக்கோங்க. அந்த ஜூஸில் நல்ல காட்டனை டிப் பண்ணி நல்லா ஜூஸ் அப்சர்வ் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சோன்னா அதை அப்படியே எடுத்து உங்கள் லிப்ஸ் மேலே வச்சுக்கோங்க. அந்த காட்டன் பேட் எடுத்து அப்படியே லிப்ஸ் மேலே வச்சுட்டு நல்லா தலையை சாய்ச்சி நல்ல ஒரு 10 to 15 minutes டைம் எடுத்துக்கோங்க. நல்லா அப்சார்ப் ஆகி அது உங்கள் ஸ்கின்னுக்குள்ளே இறங்கும். ஏன்னா நம்ம வந்து ஏற்கனவே லிப்ஸை வந்து ஸ்க்ரப் பண்ணி டெட் செல்ஸை எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் இந்த லோஷனில் இந்த ஒரு சொல்யூஷன் இதில் வந்து நீங்கள் டிப் பண்ணி காட்டனை வச்சுக்கோங்க. அப்சார்ப் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சுன்னா உங்களுக்கு டைம் இருந்தால் திரும்ப இந்த லோஷனில் வச்சு நீங்கள் வந்து நல்லா அந்த காட்டன் பேடில் வந்து நல்லா அது முங்கி இருக்கணும், அதுக்குள்ளே நல்லா உறிஞ்சி இருக்கணும். அதை திரும்ப லிப்ஸில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு 10 to 15 minutes உங்களுக்கு டைம் கிடைக்கிறப்பெல்லாம் நீங்கள் இந்த மாதிரி பண்ணி பாருங்கள். ஒரு 2-3 டேஸில் உங்கள் ஸ்கின் வந்து உங்களுடைய அந்த லிப்ஸில் இருக்கக்கூடிய ஸ்கின் வந்து கிராக்ஸ் எல்லாம் போய் லிப்ஸுக்கு ஒரு நல்ல ஷைன் இருக்கும். கிராஜுவலாக நீங்கள் ஒரு 2-3 டேஸ் பண்ண அது வந்து லைட்டன் ஆகிட்டே வரும். ஒரு 1 வீக் கழித்து பார்த்தீங்கன்னா உங்கள் லிப்ஸ் வந்து நல்ல கலர் இருக்கும். அதாவது ஒரு லைட் கலரில் உங்கள் ஸ்கின் கலரை விட லைட்டன் ஆகி ரொம்ப அழகாக இருக்கும். அதுக்கு மேலே நீங்கள் வந்து ஒரு லிப்ஸ்டிக் அல்லது லிப் கிளாஸ் போட்டுக்கோங்க. லிப்ஸ்டிக்ஸ் அண்ட் லிப் கிளாஸஸ் நம்ம யூஸ் பண்ணுறதுல எந்த தப்பும் இல்லைங்க, அழகாக இருக்கும். அதே நேரத்தில் நீங்கள் ஒரே ஒரு கருத்து மனசில் வச்சுக்கோங்க, லிப்ஸ்டிக்ஸ் நீங்கள் வாங்குறப்போ ஒரே ஷேடில் ஸ்டிக் ஆகாதீங்க. அதாவது இந்த டார்க் காஃபி ப்ரௌன், பர்கண்டி கலர், அந்த மாதிரி ஒரு அடர் மெரூன், அந்த மாதிரி கலர்ஸ் வந்து பொதுவாக ரொம்ப அழகாக இருக்கும், லிப்ஸுக்கும் நல்லா அப்பீலிங்காக இருக்கும். அதே நேரத்தில் அவ்வளோ டார்க் ஷேட்ஸ் அப்படிங்கிறப்போ அதெல்லாம் கெமிக்கல் கலரன்ஸ் இல்லையா, இயற்கையாக அதுக்கு வந்து அந்த மாதிரி கலரன்ஸ்லாம் ஆரஞ்சு கலர் அதெல்லாம் கொடுக்க முடியாது. அப்போது ஒரே மாதிரி கலரை வந்து நம்ம தொடர்ந்து யூஸ் பண்ணுறப்போ அந்த டார்க் கலராக இருந்தால் அதற்குரிய கெமிக்கல்ஸ் வந்து உங்கள் ஸ்கின்னில் வந்து செட்டில் ஆகிடும். அதனால் நீங்கள் எப்போவுமே 2 லைட் ஷேட்ஸு 2 டார்க் ஷேட்ஸ் வச்சுக்கோங்க. ஒரு நியூட் ஷேட் வச்சுக்கோங்க, அதாவது எந்த கலரும் இருக்காது, லிப் கலரில் மட்டும் இருக்கும், ஷைன் மட்டும் இருக்கும். இந்த மாதிரி லிப்ஸ்டிக்ஸ் நீங்கள் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஸ்கின்னை வந்து எந்த பாதிக்காது. அதே நேரத்தில் நீங்கள் லிப்ஸ்டிக்ஸ் என்ன கலர் வேணாலும் எடுத்துக்கோங்க. பட் நான் ஒன்றே ஒன்று அட்வைஸ் பண்ணுறேன் உங்களுக்கு, லிப் கிளாஸ் எப்போவுமே ப்ளைனாக ட்ரான்ஸ்பரண்ட்டாக எடுங்க. இப்போ உங்களுக்கு வந்து லிப்ஸ் வந்து ஷைனிங்காக இருக்கணும், கலரும் வேணும்னா என்ன கலர் நீங்கள் லிப்ஸ்டிக் போடுறீங்களோ அந்த லிப்ஸ்டிக் போட்டுட்டு அதுக்கு மேலே கிளாஸ் போட்டுக்கோங்க. இல்லை இன்னும் உங்களுக்கு நல்லா ஒரு லிப்ஸுக்கு ஒரு சேவாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா முதல்ல லிப் கிளாஸ் போட்டுட்டு அதுக்கு மேலே லிப்ஸ்டிக் போட்டு அதுக்கு மேலே கூட நீங்கள் வந்து லிப் கிளாஸ் திரும்ப போடலாம். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கப்போ ஸ்கின்னுக்கு வந்து ஒரு நல்ல ப்ரொடெக்ஷன் இருக்கும். அந்த லிப்ஸ்டிக்கில் இருக்கக்கூடிய கெமிக்கல் வந்து நம்ம ஸ்கின்னை வந்து டேமேஜ் பண்ணாமல் இருக்கும். இன்னும் இதை நல்லா ஹெல்த்தியாக வச்சுக்கணும் அப்படின்னா எனி லிப்ஸ்டிக் நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு லிப் பாம் யூஸ் பண்ணுங்கள். லிப் பாம்ங்கிறது வேறு, லிப் கிளாஸுங்கிறது வேறு. லிப் கிளாஸுங்கிறது காஸ்மெட்டிக், லிப் பாம் அப்படிங்கிறது ஸ்கின்னுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுக்குறது. அது வந்து பெட்ரோலியம் ஜெல்லி அதில் பண்ணியிருப்பாங்க. அது வந்து ஸ்கின்னை எப்போவுமே சாஃப்டாக வச்சுக்கும், கிராக்ஸ் வராமல் பார்த்துக்கும். ஸோ ஒரு லிப்ஸ்டிக் போடுறதுக்கு முன்னாடி லிப் பாம் யூஸ் பண்ணி லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் லிப்ஸ் ரொம்ப டிஃபைன்டாக, ரொம்ப அழகாக, உங்கள் அழகை வந்து இன்னும் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு உங்கள் லிப்ஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம். சாந்தினி, உத்தராகண்ட் வந்து வெறும் கோயில்களுக்கு மட்டும் கிடையாது, இல்லை ஹில் வியூக்கு மட்டும் கிடையாது, லேண்ட்ஸ்கேப்ஸ் மட்டும் கிடையாது, வைல்ட் லைஃபுக்கும் அதுக்குன்னு ஒன் ஆஃப் அ கைண்டாக இருக்குது. இன்ஃபேக்ட் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்தியாவில் ஃபர்ஸ்ட் வந்து வைல்ட் லைஃப் ஸ்டார்ட் ஆனது, வைல்ட் லைஃப் அதாவது ப்ராப்பராக வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ் அண்ட் இந்த நேஷனல் பார்க்ஸ்லாம் ஸ்டார்ட் ஆனதே உத்தராகண்டில் தானா. அண்ட் ஃப்ளவர்ஸ்க்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. யுனெஸ்கோட வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட் அந்த இடத்துல தான் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்களா. அது மட்டும் இல்லாமல் வைல்ட் லைஃபுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். டோட்டல் உத்தராகண்ட்லேயே வந்து 13% ஆஃப் அந்த லேண்ட் வந்து இதுக்குன்னே ஒதுக்கியிருக்காங்க,
ப்ராப்பராக வைல்ட் லைஃபுக்காகவே வந்து செப்பரேட் பண்ணியிருக்காங்கன்னா பார்த்துக்கோங்க. ஸோ வந்து கண்டிப்பாக நீங்கள் அங்கே போனீங்கன்னா வெறும் லேண்ட்ஸ்கேப்ஸ் மட்டும் கிடையாது, வைல்ட் லைஃபையும் பார்த்துட்டு வரலாம் சூப்பராக. ஸோ வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ்க்கு தனியாக கவர்மெண்ட் அவ்வளோ இனிஷியேட்டிவ் எடுத்து ஒதுக்கிறாங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்கும்னு நினைக்கிறேன். இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் சிவராமன் டிசீஸ் அண்ட் இட்ஸ் ப்ரிவென்ஷன் பற்றி பேசுறதுக்காக காத்துட்டு இருக்காரு. பார்த்துடலாமா? பார்த்துடலாம். இதனால மரிய ஆவல். வேந்தர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு காலை வணக்கங்கள். முகத்தில், உடம்பில், தோலில் வரக்கூடிய சின்ன சின்ன அழகு பிரச்சனைகளை வந்து நம்ம ஆரம்பத்திலேயே அடையாளம் கண்டு அதை முழுமையாக சரி பண்ணிடணும். நிறைய நேரங்களில் தோல் வியாதியை பொறுத்த வரைக்கும் தோலில் வரக்கூடிய வெகு சிறு பிரச்சனைகளாக இருக்கட்டும், அந்த முகப்பருவாக இருக்கட்டும், இல்லை தேமலாக இருக்கட்டும், இல்லை கரப்பானாக இருக்கட்டும், இல்லை பெரிய தோல் நோய்களாக இருக்கிற சொரியாசிஸ் மாதிரி நோய்களாக இருக்கட்டும், நம்ம அடையாளம் கண்டுபிடிச்ச உடனே லேசாக தெரியுது, குளிக்கும்போது பார்க்குறோம், இல்லை முகம் தலை சீவும் போது பார்க்குறோம் அப்படின்னா அதை ஆரம்பத்திலே பார்த்துறது எப்போவுமே நல்ல விஷயங்கள். ஏன்னா நம்ம வந்து நிறைய தோல் நோய்களை அதுவாக சரியாயிடும், இல்லை கொஞ்ச நாள் ஆனால் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அலட்சியமாக விட்டோம்னா அது வந்து சரி பண்ணுறதுக்கு பல நாட்கள் எடுக்கக்கூடிய ஒரு இதுக்கு நிலைமைக்கு தள்ளி விட்டுரும். ஏன்னா நிறைய தோல் நோய்கள் வந்து ஒரு நாள்பட்ட நோய்களாக தான் மாறிடுது. நாள்பட்ட விதமாக மாறிட்டப்போ நம்ம வந்து அதை ட்ரீட் பண்ணுறதும் அதை சரி பண்ணுறதுக்கும் வந்து உள்ள மருந்து நிறைய கொடுத்து அப்புறம் வெளியே போடுறதுக்கு பூச்சிகள், தைலங்கள், அது மாதிரி நிறைய சிகிச்சைக்குள்ளே போக வேண்டிய ஒரு சிக்கல் வந்துடும். ஆரம்பத்திலே நம்ம அதை கவனிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம கைப்பக்குவங்களாக வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு நம்ம வாழ்வியலில் இருக்கக்கூடிய மாற்றங்களை வச்சு அதை முழுமையாக சரி பண்ணிக்க முடியும். அப்படி ஒரு விஷயம் வந்து தேமல். இந்த தேமலை வந்து பெருவாரியான மக்கள் வந்து அலட்சியப்படுத்திடுவாங்க. உடலில் வந்து தேமலை வந்து நிறைய பேர் கண்டுக்கிறது இல்லை. அப்புறம் வந்து அது கொஞ்சம் அதிகமாகி பெரிய படையாக ஆரம்பிக்கும் போது மட்டும்தான் ஐயோ இவ்வளோ நாளாக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. அதனால் தேமலை வந்து நம்ம வந்து அலட்சியப்படுத்திட்டோம் அப்படின்னா அதுக்கு என்ன ஆன்டிஃபங்கல் க்ரீம் போட்டாலும் ஒரு 4 நாளைக்கு போகும். அதுக்கப்புறம் திரும்ப திரும்ப மீண்டும் மீண்டும் வரக்கூடிய தன்மை பலருக்கும் ஏற்படுறது உண்டு. இந்த தேமல்லாம் என்ன, முதல்ல இது எப்படி ஏற்படுது அப்படிங்கிறத நம்ம நல்லா தெரிஞ்சு கொள்ளணும். பல நேரங்களில் இன்றைக்கு ஒரு நோயை பற்றிய தெளிவான புரிதல் ஒரு சாமானிய மனிதனுக்கும் ரொம்ப ரொம்ப அவசியமாயிட்டு இருக்குது. நம்ம பல நேரங்கள் நினைக்கிற மாதிரி ஏதாவது நோய் வந்தால் அந்த நேரத்தில் மருத்துவர் பார்த்துக்கிறவாரு அப்படிங்கிற ஒரு நிலைமையில் நம்ம இருக்க முடியறதில்லை. அது ரொம்ப சின்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி, நாள்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அடிப்படையான விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அதே சமயத்தில் அதுக்கு அதிகபட்சமாக ஒரு பிரச்சனையை நம்ம பார்க்குறோம், கைவலி அப்படின்னா உடனே இன்றைக்கி பல பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா இணையத்தில் போய் எனக்கு வந்து நெட்டை ஓப்பன் பண்ணி அதில் ஒரு கூகுளை ஓப்பன் பண்ணி அதில் போய் என்ன தனக்கு சிம்டம் இருக்கோ அதை வந்து கீவேர்டாக போட்டு அதில் என்னெல்லாம் சொல்கிறாங்களோ அதை வச்சு கற்பனை பண்ணி கொள்கிறாங்க. இதுவும் ரொம்ப தப்பான விஷயம். அவேர்னஸ் இருக்கணுமே ஒழிய ஆங்ஸைட்டி இருக்கக்கூடாது. நமக்கு வந்து நோயை பற்றின ஒரு தெளிவான புரிதல் இருக்கணும். அதை விட்டுட்டு நம்ம இணையத்தில் என்னெல்லாம் போட்டிருக்காங்க, பக்கத்து வீட்டில் என்ன சொல்கிறாங்க, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு போட்டு குழப்பி கொண்டு சில நேரங்களில் அதுவே ஒரு பயமாக மாறக்கூடிய ஒரு தன்மை வந்துடும். ஏன்னா பெரும்பாலும் நெட்டில் வந்து கூகுளில் எல்லாம் போட்டு நம்ம பார்க்கும்போது பார்த்திங்கன்னா என்ன பெரிய நோய்களாக இருக்குதோ, என்ன வந்து ஒரு சாதாரணமாக வராத ரொம்ப அசாதாரணமான விஷயங்கள் தான் முதல்ல வந்து நிற்கும். அதை பார்த்துக்கிட்டு நம்ம கற்பனை பண்ணிவிட்டு ஐயோ அப்படியா இருக்குமோ இப்படியா இருக்குமோன்னு நாம் பயப்பட ஆரம்பிக்கிறதுல அந்த பயம் பல்வேறு புதிய நோய்களை அழைத்து கொண்டு வந்துடும். அதனால் ரொம்ப எச்சரிக்கையாக தெளிவான புரிதல் இருக்கிறது ரொம்ப முக்கியம். தேமல் விஷயத்துலையும் அப்படி தான். தேமலை வந்து சில பேர் பார்த்திங்கன்னா ஒரு வெண்திட்டு மாதிரி இருக்கக்கூடியதை வந்து அழகு தேமல் அப்படின்னு விட்டுருவாங்க. எனக்கு லேசாக ஒரு வெண்புள்ளிகள் அங்கங்கே இருக்கும், ஒரு வெண்திட்டாக இருக்கும், இது வந்து காமனாக வரக்கூடிய தேமல் தான், இது ஒன்றும் இல்லை, இது அழகு தேமல்னு சொல்லுவாங்க அப்படின்னு விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் அது வந்து கொஞ்சம் உடலில் ரொம்ப பரவுனதுக்கப்புறம் இதை எப்படி சிகிச்சை செய்யலாம் அப்படின்னு சொல்லி வருவாங்க. அப்புறம் லேசாக சின்னதாக ஒரு அரை இடுக்குலையோ ஆக்சிலரி ரீஜன்லேயோ எங்கேயாவது ஒரு அரிப்பு இருக்கும்போது அது அன்னைக்கு வந்து உடனே டக்குன்னு எங்கேயாவது போய் ஒரு ஆயின்மெண்ட்டை வாங்கி ஒரு நாள் 2 நாள் தேய்ச்சிட்டு அப்புறம் விட்டுருவாங்க. அது திரும்ப திரும்ப அது அதிகமாகி பெரிய அளவில் அது பரவி அதுக்கப்புறம் அந்த அரிப்பு வந்து ஒரு கருமை நிற படலமாக மாறி அதிலிருந்து நீர் வரக்கூடிய அளவில், அரிச்சா நீர் வரக்கூடிய அளவில் ஆனதுக்கப்புறம் தான் இது என்னடா மாறாதா அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவரை போய் பார்க்கக்கூடிய தன்மை இருக்கும். அப்போ முதல்ல அது ஒரு ஃபங்கல் டிசீஸாக இருந்தது, அதுக்கப்புறம் அது ஒரு எக்ஸிமேட்டஸ் கண்டிஷனில் போய் அது எக்ஸிமேட்டஸ் ஆகி அது பக்கத்தில் உள்ள ஸ்கின்னெல்லாம் வந்து ரொம்ப ஹைப்பர் பிக்மெண்டேஷன் ஆகிடும். அது மாதிரி ஆனதுக்கப்புறம் நிறமெல்லாம் மாறினதுக்கப்புறம் மாற்றணும் அப்படின்னு நினச்சா பெருவாரியான நேரத்தில் அது முடியாத ஒரு காரணமாக ஆகிடுது.
அதனால் ஆரம்பத்திலேயே இதை வந்து என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்மளால் தெரிஞ்சுக்க முடியல இது வந்து ஒரு வெண்திட்டா இல்லைன்னா வந்து ஒரு தேமலா இல்லை இது வந்து கரப்பானா அப்படின்னு தெரியலன்னா எப்போ நமக்கு வாய்ப்பு இருக்கோ அப்போது நம்மளுடைய குடும்ப மருத்துவரை பார்த்து தெரிஞ்சு கொள்ளணும். இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த இடத்துல குடும்ப மருத்துவர் அப்படின்னு ஒருத்தர் வந்து ஒவ்வொருத்தருக்கும் நமக்கு இருக்கணும். நம்ம வீட்டு பக்கத்திலே, நம்ம ஊர் பக்கத்திலே, நமக்கு பரிச்சயமான, நம்ம குடும்பத்தோடு பரிச்சயமாக இருக்கக்கூடிய மக்களை வந்து மருத்துவரை நம்ம வந்து எப்பொழுதும் ஒருத்தர் வச்சுக்கணும். எப்போவுமே போய் பிரபலமான மருத்துவரை போய் தேடுறது, எதுக்கு எடுத்தாலும் உடனே டக்குன்னு அவர் ரொம்ப பெரிய ஆளா, அவர் ரொம்ப பிரபலமானவரா, அவர்கிட்ட போய் காத்திருந்து அப்பாயின்மெண்ட் வாங்கி ஓடுறதை விட நம்ம குடும்ப மருத்துவரை அப்போ அருகாமையில் உள்ள நேர்மையான நம்ம அறிமுகமான ஒரு மருத்துவரை அடிக்கடி பார்க்கக்கூடிய ஒரு பழக்கம் வச்சுக்கணும். அவர்கள் அவங்க பார்த்துட்டு இல்லை இது தேமல் தான், இல்லை இது கரப்பான் தான், இல்லை நீங்கள் இது வந்து ரொம்ப நாள்பட்ட ஒரு தோல் வியாதி, நீங்கள் ஒரு சிறப்பு மருத்துவரை போய் பார்க்கணுன்னு அவங்க ஒரு கடிதம் கொடுத்து அனுப்பிச்சா மட்டும்தான் நம்ம அடுத்த ஸ்பெஷாலிஸ்ட்டை போகக்கூடிய ஒரு தன்மை இருக்கணும். அவர் வந்து குடும்ப மருத்துவர் ஒரு சித்த மருத்துவராக இருக்கலாம், இல்லை ஒரு நவீன மருத்துவராக இருக்கலாம், இல்லை ஒரு ஹோமியோபதி மருத்துவராக இருக்கலாம். எந்த ஒரு துறை சார்ந்த மருத்துவராக இருந்தாலும் அந்த மருத்துவர்கிட்ட நம்ம வந்து அன்றாடம் நம் பிரச்சனைகள் தெரிந்த ஒரு நபராக இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படி ஒரு மருத்துவர்கிட்ட நமக்கு வந்து தெரிஞ்சுக்கிறோம் இது ஒரு தேமல் மாதிரி தான் அப்படின்னு தெரிஞ்சுது அப்படின்னா அதற்கான முதல்ல என்ன வாழ்வியல் மாற்றங்கள் வைத்து கொள்ளணும்னு பார்க்கணும். பெரும்பாலும் தேமல் அதிகமாக வர்றது வேர்வைனால். எக்ஸஸாக நமக்கு ஸ்வெட்டார தன்மை இருக்குது, நிறைய வேர்க்குதுன்னா பூஞ்சை வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம். முதல் விஷயம் என்னென்னா, பூஞ்சைங்கிறது தொற்றாக வரக்கூடியது. இப்போ ஒருத்தர் வீட்டில் அண்ணன் தம்பி 2 பேர் இருக்காங்க, ஒரே டவல் பயன்படுத்துகிறாங்க. ஒருத்தருக்கு பூஞ்சை இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, டவலை வந்து அவங்கவுங்க தனக்குன்னு உரிய டவல் வச்சுக்கிட்டு துண்டை வச்சு அதை குளித்ததுக்கப்புறம் அதுக்கு காய போட்டு துவைச்சி அந்த மாதிரி ஒரு பழக்கம் இல்லாமல் சில வீடுகளில் கொடியில் எந்த துண்டு தொங்குதோ அதை தூக்கிட்டு போய் முகத்தை துடைக்கிற ஒரு பழக்கம் நிறையா இருக்கும். ஒரு அறையில் நண்பர்கள் 4-5 பேர் இருக்காங்க, அப்போது அவங்களில் ஒருத்தருக்கு ஃபங்கல் இருக்குது அப்படின்னா அது அடுத்த நபர்களுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம். பெரும்பாலும் எப்படின்னா, நம்மளுடைய நோய் எதிர்ப்பாற்றல் குறைவாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, ஏதாவது ஒரு காரணத்தில் குறைவாக இருக்குது, அடிக்கடி சளி இருமல் பிடிக்கக்கூடிய ஆள், இல்லை சரியாக நியூட்ரிஷனை சாப்பிடாத ஆள், இல்லை மன அழுத்தம் அதிகமாக இருக்கிறவங்க, அப்படி இருக்கும்போது கொஞ்சம் நோய் எதிர்ப்பாற்றல் குறையாக இருக்கும். நோய் எதிர்ப்பாற்றல் குறைவாக இருக்கும்போது இந்த பூஞ்சை வேகமாக பரவும். ரொம்ப முக்கியம், இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நிறைய சர்க்கரை நோயாளிகளுக்கு ஆரம்ப குறிகுறமே ஃபங்கஸாக தான் இருக்கும். முன்னாடியெல்லாம் சர்க்கரை வியாதி வருதுன்னா நிறைய ஒன்றுக்கு போகும், நிறைய பசி எடுக்கும், ரொம்ப தாகமாக இருக்கும், உடல் மெலிவாங்க, இப்படிலாம் பல கருத்து இருந்துச்சு. இன்றைக்கு நிறைய நண்பர்கள் முதல்ல பார்க்கும்போது பார்த்தா தோள்பட்டை பகுதியில் ஆக்சிலரி ரீஜனில் அவர்களுடைய நிறத்தை தாண்டி ரொம்ப திட்டாக ஒரு ஃபங்கஸ் இருக்கும். அதை பார்த்த உடனே சொல்லிடலாம் இவருக்கு வந்து 35 வயது, திடீர்னு ஃபங்கஸ் நிறையா இருக்குது, உடனடியாக போய் சர்க்கரை பார்த்துட்டு வாங்கன்னு சொன்னால் அவருக்கு பார்த்திங்கன்னா சர்க்கரை வியாதி கூடியிருக்கும். அந்த சர்க்கரை அளவு உடம்புல கூடும்போது ஆட்டோமேட்டிக்காக உடலில் எதிர்ப்பாற்றல் குறையும். அப்புறம் ரத்தத்தில் சர்க்கரை அளவு அதிகமாக இருந்தால் அந்த சர்க்கரை வந்து பல பாக்டீரியாவுக்கும் ஃபங்கஸுக்கும் அதுதான் விருந்து. அப்போ ரத்தத்தில் அளவு அதிகமாக இருக்கும்போது வரக்கூடிய பூஞ்சை வேகமாக அந்த விருந்து சர்க்கரையை நல்லா சாப்பிட்டு மடமடன்னு பரவிடும். இந்த மாதிரி நோய் எதிர்ப்பாற்றல் எந்த நோய் நிலைகளில் குறைஞ்சாலும், வேறு ஏதாவது ஒரு நாள்பட்ட நோய் இருக்குது, அவர்கள் ரொம்ப தொடர்ந்து சிகிச்சை எடுத்துக்கிட்டு இருக்காங்க, இல்லை ஒரு நாள்பட்ட சிறுநீரக நோயாளி, இல்லை நாள்பட்ட வந்து வேறு நோய் இருக்கும்போது நம்ம எடுக்கக்கூடிய மருந்துகள்னால நோய் எதிர்ப்பாற்றல் குறைஞ்சா கூட அப்பவும் இந்த ஃபங்கஸ் அதிகமாக இருக்கும். அதனால் என்ன காரணத்தினால இது வருதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோன்னா அதிலிருந்து எப்படி மீள்றது. சர்க்கரை வியாதினால தான் நமக்கு ஃபங்கஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், சர்க்கரையை நல்லா கட்டுப்படுத்தாமல் அந்த ஃபங்கஸை போக்கவே முடியாது. சர்க்கரையை நல்லா கட்டுப்பாடு வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த எக்ஸ்டர்னலாக அந்த ஃபங்கஸுக்குரிய மருத்துவம் எடுத்துக்கிட்டாலே போதும். பெருவாரியான தேமலுக்கு உள் மருந்துகள் அவசியமே இல்லை, உள்ளே வந்து நம்ம எடுக்கணும்னு தேவையில்லை. மீண்டும் 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 இந்த பூஞ்சை வந்து உடலில் ரொம்ப பரவி இருக்கிற காலகட்டத்தில் மட்டும்தான் சில நேரங்களில் நேரடியாக ஆன்டிஃபங்கல் மருந்து கொடுக்க வேண்டியிருக்கு. பல நேரங்களில் நவீன அறிவியலில் கொடுக்கக்கூடிய தொடர்ச்சியாக பூஞ்சைக்காக உள்ளே எடுக்கக்கூடிய மருந்துகள் வந்து சில நேரங்களில் ஈரலை எல்லாம் பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அவசியம் இல்லாமல் உள்மருந்துகள் எடுக்க வேண்டாம். எந்த துறையிலையுமே வந்து ஃபங்கஸை பொறுத்த வரைக்கும் வெளியில் நம்ம என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு தான் பார்க்கணும். உணவில் அதிக கசப்பு சுவையுள்ள உணவுகள் எடுத்துக்கணும். இந்த ஃபங்கஸ் போகணும் அப்படின்னா நல்லா பாவக்காய், சுண்டக்காய் வத்தல், கருவேப்பிலை பொடி, வெந்தய பொடி, இது மாதிரி கசப்பு சுவையுள்ள உணவுகளை நிறைய எடுத்துக்கொள்ளணும். ரெண்டாவது, இனிப்புகளை குறைச்சி கொள்ளணும். ஃபங்கஸ் போகணுன்னாலே உணவில் இனிப்பு அதிகம் எடுக்கக்கூடாது.
நம்ம வீடுகள்ல எல்லாம் நிறைய வீட்டில் தோட்டத்தில் நல்ல மஞ்சளாக பூத்து குலுங்கிறதுக்காக வைக்கிற ஒரு செடி வந்து சீமையகத்தி இலைம்பாங்க. இந்த சீமையகத்தி செடியினுடைய இலை சாறை எடுத்து நேராக அந்த ஃபங்கஸ் மேலே தடவுனா 2 நாளில் அதனுடைய அந்த பூஞ்சை திட்டுக்கள்லாம் போக ஆரம்பிச்சிடும். இந்த சீமையகத்தி இலை கிடைக்கல அப்படின்னா அந்த இலையில் செய்யக்கூடிய சீமையகத்தி இலையில் செய்யக்கூடிய களிம்புகள் நிறைய நாட்டு மருந்து கடைகளில் சித்த மருத்துவர்கள்ட்ட இருக்கும். அந்த சீமையகத்தி களிம்புகளை வந்து உபயோகமாக பயன்படுத்தி கொள்ளலாம். கருஞ்சீரகம்னு ஒன்று இருக்குது. கருஞ்சீரகம் கார்போக அரிசின்னு சொல்லுவாங்க. கார்போக அரிசி சில பேருக்கு தோலில் வந்து லேசாக குப்பளங்கள் உண்டாக்கிரும். அதனால் வெறும் கருஞ்சீரக பொடியை வந்து நல்லா எலுமிச்சம்பழச்சாறில் குழைச்சி அதை வெளியே நம்ம போட்டாலும் அதுவும் பூஞ்சையை வந்து நிறையா போக்குறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி தான் வேப்பலை அரைச்சி போடுறது, குப்பைமேனி இலைன்னு சொல்லுவாங்க. சாதாரணமாக வயலோரங்களில் வரக்கூடிய அந்த குப்பைமேனி இலை, வெட்டுக்காய பூண்டை வந்து தலை தட்டி காயின்னு சின்ன பிள்ளைகளில் விளையாடுவோம். அந்த செடி மேலே தட்டினோன்னா அந்த தலை மட்டும் வந்து விழும். அந்த வெட்டுக்காய பூண்டு இலை இதெல்லாம் சாறு மாதிரி எடுத்து இல்லை வந்து கையிலேயே கசக்கி இந்த ஃபங்கஸ் மேலே போட்டால் அதுவும் அந்த பூஞ்சையை உடனே போயிடும். மேலுக்கு குளிப்பதற்கு நம்ம முகப்பருக்கு பேசும்போது சொல்கிற அதே குளியல் சூரணம்னு சொல்லுவோம், இல்லைனா வந்து நலுங்கு மாவுன்னு சொல்லுவோம். இந்த நலுங்கு மாவுங்கிற அந்த பாசிப்பருப்பு மாவில் வெட்டி வேறு, விளாமிச்சை வேறு, கோரக்கிழங்கு, சீமை கிச்சிலி கிழங்கு, இந்த கருஞ்சீரகம், அப்புறம் வந்து வேப்பலை இதெல்லாம் சேர்த்து வேணும்னா கொஞ்சம் சீமையகத்தி இலையும் உலர்த்தி பொடி பண்ணி போட்டுக்கலாம். இதெல்லாம் சேர்த்து பொடி பண்ணி வச்சுக்கிட்டு பாத்ரூமில் இதை டப்பாவில் வச்சுக்கிட்டு மேலே தேய்க்கிறதுக்கு அந்த தேமல் பகுதியில் எல்லாம் தேய்ச்சி அரை இடுக்கில் இருந்தாலோ ஆக்சில் இருந்தாலோ அதை வைத்து தேய்ச்சி குளித்தோன்னா முழுமையாக இந்த பூஞ்சை போயிடும். ஆரம்பத்திலே இதை பார்த்து இனங்கண்டறிஞ்சு அதற்கான உணவு, அதற்கான வெளிப்பூச்சிகள் போட்டோன்னா இது உடம்பெல்லாம் பரவாது, வேறு கருந்திட்டுகளாகவோ வேறு நோய்களாகவோ கண்டிப்பாக மாறாது. அலெக்ஸ், ஆக்சுவலி உத்தரகாண்ட்ல வந்து நிறைய பேர் வந்து ரெசார்ட்ஸ், ஹோட்டல்ஸ் எல்லாம் தங்குவாங்க இல்லையா? அவங்களுக்கு சூப்பரான நியூஸ் நான் படிச்சேன். ஆக்சுவலா கோசி வேலி ரிட்ரீட் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா வீடு மாதிரியே தான் இருக்கும். இது ஆமா ஹவுசானி அப்படின்ற அந்த இடத்துல இருந்து ஒரு 8 கிலோமீட்டர்ஸ் 12 கிலோமீட்டர்ஸ் தூரத்தில் டிராவல் பண்ணீங்கன்னா அந்த கோசி வேலி ரிட்ரீட்னு இருக்கும். அதாவது வேலி நடுவில் நிறைய வீடுகள் இருக்கும். உங்களுக்கு தேவையான எல்லா ஃபெசிலிட்டிஸ், ஒரு சின்ன கிச்சன் உட்பட எல்லாமே இருக்கும். ஸோ ஃபேமிலியா போனீங்கன்னா நீங்களே குக் பண்ணி இல்லை குக் கூட நீங்க அரேஞ்ச் பண்ணி சமைச்சு அங்கேயே சாப்பிடலாம். இதுல என்ன வித்தியாசமான விஷயம் பாத்தீங்கன்னா மற்ற பில்டிங்ஸ் மாதிரி இல்லாம பிரிக்ஸ் அண்ட் ஸ்டோன்ஸ் எல்லாம் கட்டிருப்பாங்களா, இதுல பக்கத்துல சுத்தி இந்த வீட்டை சுத்தி இருந்து பெபிள்ஸ் அண்ட் ஸ்டோன்ஸ் வச்சே கட்டிருக்காங்களாம். அண்ட் இங்க இருந்து பாத்தீங்கன்னா ஹிமாலயால இருந்து அந்த ஸ்னோ இருக்கு இல்லையா, அது வந்து ரிவரா ஃபார்ம் ஆகி வரதை நீங்க பார்க்கலாமா. ஓ மை காட், எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்குல்ல இதெல்லாம் பார்க்கிறதுக்கு. ஒரு மாதிரி ஒயிட் கலர் தான் இருக்கும் ரிவரே. ஸோ உங்களுக்கு ஆப்வியஸா தெரியும் அது ஸ்னோ தான் மெல்ட் ஆகி அப்படியே அழகா வருதுன்னு. சுத்தி பாத்தீங்கன்னா வேலி அண்ட் குட்டி மவுண்டன் கூட இருக்கு. ஸோ பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கும் அந்த இடத்துல இருந்து. சொல்லும் போதே நான் அந்த ஃபீலுக்கு போயிட்டேன். இதுக்கு எல்லாத்துக்கும் வந்து ஒரு யோகம் வேணும். நீங்க ஒரு ஃபீலிங்ல இருக்கீங்க. நீங்க என்னைக்கும் வந்து நம்மளுக்கு யோகம் கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஆனா இன்னைக்கு யாருக்கு யோகம் இருக்கு அப்படின்னு பாக்குறதுக்கு யதார்த்த ஜோதிடர் செல்வி வந்திருக்காரு. பலன்களை சொல்ல பார்த்துலாமா? கண்டிப்பா. இது யோகம் நல்ல யோகம். வேந்தர் டிவி நேயர்களுக்கு அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். அப்படி பார்க்கையில் இன்றைய நாளானது 3ஆம் தேதி 7வது மாதம் 2015ஆம் ஆண்டு ஆனி மாதம் 18ஆம் நாள் வெள்ளிக்கிழமை. முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசி மேஷராசி. மேஷராசிக்கு உத்தியோகத்தில் பெருமளவு யோகத்தை தரக்கூடிய நாள். உங்களுடைய முயற்சிகள் வெற்றி திருவானையாக்கக்கூடிய நாள். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி, புதிய அறிமுகங்களால் மிகப்பெரிய ஏற்றம், பழைய கஷ்டங்களெல்லாம் பைசல் செய்வதற்குண்டான முயற்சிகள், அரசு துறை அரசியல் துறையில் இருப்பவர்களுக்கு உன்னதமான நிலையும் அனுகூலத்தையும் பெற்றுத்தரக்கூடிய நாளை சரியாக முறையாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். மனசஞ்சலம் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். மனதில் நம்பிக்கையும் அனுகூலமும் ஏற்படும். அதே சமயம் எடுத்த காரியத்தில் ஜெயமும் அனுகூலங்கள் காணப்பட்டாலும் உத்தியோகத்தில் சிலருடைய சூழ்ச்சிகள் முறியடிக்கப்படக்கூடிய அமைப்பையும் நீங்கள் எதிர்நோக்குவீர்கள். அதே சமயம் உங்களுடைய தந்தை வழி உறவுகளுக்கும் உங்களுக்கும் வாக்குவாதம் வேண்டாம் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்று காலை 9:44 முதல் சந்திராஷ்டம அமைப்புக்கு உள்ளே நுழைகிறீர்கள் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். ஏற்கனவே உங்கள் ராசியில் உள்ள சூரியன் சஞ்சாரம் மிக 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 கவனமாக இருக்க வேண்டும். அரசு விரோத காரியங்களில் ஈடுபடாமல் இருப்பது நன்மை தரும். எந்தவித கையெழுத்திடுவதற்கு முன்பாக படித்து பார்த்துவிட்டு கையெழுத்திடுவதுடன் யாரை பற்றி புறங்கூறாமலும் யாரிடத்தில் கோபதாபத்துடன் பேசாமல் இருப்பது நன்மை தரும்.
உத்தியோகத்திலோ வெளிவட்டாரத்திலோ ஒரு குறைபாடும் காணப்படவில்லை. பகை அமைப்பில் சிறிது கவனம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள். வெளிவட்டாரம், உத்தியோகம், அமைப்புகள், சுபவிரய பிராப்தம், அனுகூலங்கள் எல்லாம் காணப்பட்டாலும் உங்களுடன் துணை அல்லது துணைவியாருடைய தேகாரோக்கியத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பது கடகராசிக்காரர்களுக்கு நன்மை தரும். குடும்ப சூழ்நிலையை தென்றலாக வைத்துக் கொள்வது உங்களுடைய சாமர்த்தியத்தை பொறுத்தது. அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். எடுத்த காரியத்தில் ஜெயம். உங்களுக்கு பகைமை பாராட்டியவர்கள் கூட நட்பு பாராட்டுவதற்குண்டான இனிமையான சூழ்நிலை, சட்ட அமைப்புகள் நிவர்த்தி ஏற்படலாம். வழக்கு போன்ற விஷயங்கள் உங்களுக்கு சாதகமான அமைப்பை பெறலாம். நீண்ட நாட்களாக பிரச்சனை தந்திருந்த ஒரு முடிவை இன்று தீர்க்கமாக முடிவெடுத்து அதில் வெற்றி ஏற்படும். மனதிற்கு இனம் புரியாத சந்தோஷமும் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனையும் நிவர்த்தி ஏற்படலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். வெளிவட்டாரம், உத்தியோகம், தொழில், அரசு அமைப்புகள், ஏற்றங்கள், பதவியில் காணப்பட்ட பிரச்சனைகள் நிவர்த்திகள், வண்டி வாகன அமைப்புகளில் மாற்றங்கள், பெரிய அளவு செல்வந்தர்கள், புது தொழில் அமைப்பு முயற்சிகள்லாம் வெற்றி ஏற்பட்டாலும் பிள்ளைகளுக்கும் உடைய தேகாரோக்கியம், பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் வாக்குவாதங்கள் சிறிது மன கஷ்டத்தையும் சங்கடத்தையும் ஏற்படுத்தலாம். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். வெளிவட்டாரம், உத்தியோகம், சுபவிரய பிராப்தம், அனுகூலங்கள் எல்லாம் காணப்பட்டாலும் பெற்றோர் உடல்நிலை மன சங்கடத்தை ஏற்படுத்தலாம். அவர்களுடன் வாக்குவாதம் செய்யாமல் அவர்கள் தேகாரோக்கியத்தில் ஏதேனும் பிரச்சனை இருந்தாலும் மருத்துவ ஆலோசனை பெற்றுக்கொள்வதே துலா ராசிக்காரர்களுக்கு நன்மை தரும். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். படிப்படியாக சங்கடங்கள் நிவர்த்தி, உங்களை பகைமை பாராட்டியவர்களோடு நட்பு பாராட்டுவதற்கு உண்டான முயற்சி, கடல் கடந்த தொலைதூர பயணங்கள், ஒன்றன் பின் ஒன்றாக பயணங்கள் வெற்றி ஏற்படுவது, இளம் வயதினர்களுக்கு படிப்பு நிமித்தமான அமைப்புகள் சீர் பெறுவது, உத்தியோகத்தில் பிராப்தம் கைகூடுவது, சுபகாரியத்தில் இருந்த தடைகளுக்கு உண்டான நல்ல செய்திகள் நிவர்த்தி ஏற்பட்டு அந்யோன்யமும் அனுகூலமும் திடீரென்று பெரிய அளவு அதிர்ஷ்டம் ஏற்படக்கூடிய நாள். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். வாக்குஸ்தானத்தில் உள்ள கிரக அமைப்பு சாதகமாக உள்ளதனால் பெரிய அளவு அனுகூலங்கள், புதிய முயற்சிகள் வெற்றிகள், படிப்படியாக நல்ல விஷயங்கள், சுபவிரய பிராப்தம், அனுகூல பிராப்தம், தெய்வ பலம், எடுத்த காரியத்தில் ஜெயம், உங்கள் வாக்குக்கு வெளிவட்டாரத்திலும் குடும்பத்திலும் நற்பெயர் ஏற்படுவது. அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். யோகம், அனுகூலம், எதிர்பார்க்காத நல்ல விஷயங்கள், படிப்படியாக நல்ல முன்னேற்றங்கள், வெளிவட்டாரத்தில் மிகப்பெரிய பிரசித்தி பெறுவது, புகழ் பெறுவது, படைப்பாளிகளுடைய படைப்புகள் பலரால் பாராட்டப்படுவது, அரசு அங்கீகாரம் கிடைப்பது, பெரிய அளவு அனுகூலங்கள், அரசியல் அமைப்பில் உள்ளவர்களுக்கு பெரிய அளவு மனிதர்களின் சந்திப்பு, பெரும் பதவிகள், புகழ்கள் என்று ஓங்குவது, மற்றற்ற மகிழ்ச்சி, அனுகூல பிராப்தம், கடல் கடந்த நல்ல விஷயம். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். சுபவிரய பிராப்தத்துக்கு உண்டான நல்ல விஷயம், வரவுக்கு மீறிய செலவுகள் காணப்பட்டாலும் புதிய செலவுகளால் ஏற்றம், உங்கள் மனதிற்கு ஏற்ற பொருள் சேர்க்கை, குடும்பத்தில் நிம்மதி, குடும்பத்தில் காணப்பட்ட இந்த குறைபாடுகள் நிவர்த்தி, தாய் தந்தையருக்கு உங்களுக்கு இருந்த கருத்து வேற்றுமை முழுவதுமாக தீர்வதற்குண்டான சாத்தியக்கூறுகள் எல்லாம் காணப்பட்டாலும் மற்ற கிரகங்களின் சஞ்சாரம், சர்ப்பத்தின் சஞ்சாரம் சரியில்லாமல் இருப்பதனால் பகைமை மட்டும் வைத்துக் கொள்ளாதீர்கள். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். பலவிதமான யோகம், லாபம், பெரிய அளவு சந்தோஷம், குடும்பத்தாருடன் பயணங்கள், தொலைதூர விஷயங்கள், கடல் கடந்த நல்ல செய்திகள், பெரிய அளவு வியாபார ஒப்பந்தங்கள், பெரிய அளவு முதலீடுக்கு உண்டான கையெழுத்து போடுவது போன்ற விஷயங்கள், அசையா பொருள் சேர்க்கை, ஆடை ஆபரண சேர்க்கை என்று உங்களுடைய வசதிக்கேற்ப ஒன்றொன்றுடன் நல்ல விஷயமாக காணப்படுகிறது. மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். நன்றி, வணக்கம்.
ஸோ சாந்தினி, உத்தரகாண்ட் வந்து ஒரு டோட்டல் பேக்கேஜ் அப்படின்னு சொல்லலாம். நம்ம போனாலே வந்து ஜாலியாக இருக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து பக்திமயமாக இருக்கலாம். இன்னொரு பக்கம் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி செல்ஃபீஸ்லாம் எடுத்துகிட்டு சுற்றிட்டு இருக்கலாம். அண்ட் தென் இட்ஸ் அ டோட்டல் பேக்கேஜ் கண்டிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா. அண்ட் ஃபுட்டை பற்றி நம்ம மறக்கக்கூடாது. நம்ம கடைசி நம்ம எண்டிங் வந்துட்டோன்றதுனால ஃபுட்டை பற்றி நானே சொல்லிடுறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபுட்டில் அவங்க ட்ரைபலாக வந்து நிறைய விஷயங்கள் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. நம்ம யூஸ்வலாக குக் பண்ணுற ரைஸ், தால் இது எல்லாமே செய்வாங்க. பட் ஆனால் எதுலேயுமே எக்ஸ்ட்ராவான மசாலாஸ் கலக்க மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க வீட்லேயே சைடில் வந்து விளைய வச்சுட்டு அதே வந்து இடிச்சு அதே மசாலாவாக்கி அதில் தான் செய்வாங்களாம். ஸோ வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, அங்கெல்லாம் மில்க் ஈஸியாக கிடைக்காது. அது மட்டும் இல்லாமல் ஈஸியாக வந்து மசாலாஸ்லாம் கிடைக்காதான். ஸோ அவங்களே வந்து இந்த கருப்பாக உப்பு இருக்கும் தெரியுங்களா, அந்த கருப்பு உப்பு இதெல்லாம் இடித்து ப்ராப்பராக சின்னதாக ரொம்ப கம்மியாக வெங்காயம்லாம் போடவே மாட்டாங்க அவங்களோட சப்ஜிக்கெலாம். ஸோ சிம்பிளாக குக் பண்ணுவாங்களாம். அதே அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் மட்டனில் வந்து ஒரு வெரைட்டி செய்வாங்களாம். ஃபார் எக்ஸாம்பிள் டோட்டல் மட்டனே கிரில் பண்ணுற மாதிரி அதை ரெடி பண்ணி வச்சுட்டு அதை வந்து ஹாஃப் குக், அதாவது ப்ராப்பராக மசாலாலாம் முதல்லையே தடவிடுவாங்க. அதை வந்து ஹாஃப் குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் கட்டே பண்ணுவாங்க. கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அதில் ஜிஞ்சர் கார்லிக்லாம் ஆட் பண்ணி அப்படியே ரெடிமேடாக வீடு கொடுத்துருவாங்களாம். ஸோ எல்லாருமே வந்து ஃப்ரை பண்ணி சாப்பிடுவாங்களாம். அதுவும் வந்து ஒரு ஸ்பெஷலான டிஷ் அங்கே. ஃபுல் மட்டனை நீங்கள் டேஸ்ட் பண்ணியிருக்கீங்க? ஃபுல் மட்டனை கண்டிப்பாக எனக்கும் டேஸ்ட் பண்ணணும்னு ஆசை. பட் இன்னும் இது வரைக்கும் எனக்கு கிடைக்கல. இதுக்கு நான் ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். நீங்கள் ஆல்ரெடி சாப்பிட்ட மாதிரி தான் இருக்கீங்க. நோ நீங்களே சாப்பிட்ட மாதிரி இருக்கீங்க. இவ்வளோ எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறீங்க, ஏதோ சமைச்ச மாதிரி எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக கேள்விப்பட்டிருக்கேன். ஆக்சுவலாக பாருங்களேன், ஸ்கிரிப்டுக்குள்ளே இருக்குங்க. கமான். ஐயோ முடியல என்னால். சரி, ஓகே. உத்தரகாண்டை பார்த்தீங்கன்னா இந்த எபிசோட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புறோம். இதே மாதிரி நாளைக்கு ஒரு வித்தியாசமான டூரிஸ்ட் ஸ்பாட்டோட உங்களை வந்து சந்திக்கிறோம். This is Shantini Madhivanan and Alex signing off from the entire team of Puthum Pudu Kaalai. Bye. Thank you.